அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. லிட்ரலி அப்படி ஒரு சம்பவம் தாங்க இன்றைக்கி நடந்துச்சு. கருவாடு தொக்கை செய்யும்போது செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னங்கிறத இன்றைக்கி கரெக்டாக கண்டுபிடிச்சோங்க. நல்லா நெய் மீன் கருவாடை வாங்கி தண்ணியில் ஊற வச்சாச்சு. ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது தேவையான மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம் சோம்பு விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவியும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கிரேவியும் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாங்க அந்த சம்பவம் நடந்துச்சு. நல்லா ஊற இருந்த கருவாடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கிரேவி இருக்குது, கருவாடு இல்லைங்க. கருவாடு கிரேவியில் கரைஞ்சிருச்சு. வேறு வழி இல்லாமல் மறுபடியும் கொஞ்சம் கருவாடை ஊற வச்சு இந்த கிரேவியில் ஆட் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்டியான கருவாடு தொக்கு தயாராகிடுச்சுங்க. இந்த நெய் மீன் கருவாடு பொறுத்தளவுக்கு போட்டோன்னே கரைஞ்சிருமா, கவனமாக இருக்கணுங்க, இல்லைன்னா தொக்கு இருக்கும் கருவாடு இருக்காது.